அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி. இன்னைக்கு இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா சுமதின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா மில்லட்டில் லட்டு ப்ரீமிக்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுமதி. சுப்ரா என்டர்பிரைஸ் என்னோட கம்பெனி பேர். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் மில்லட்டில் ரெடி டு ஈட், ரெடி டு குக் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சீனியில் செய்கிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செய்கிற ஸ்வீட்ஸுங்களாமும் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாள் சாப்பிட்டா தப்பில்லை அப்படின்ற மாதிரி கான்செப்டில் ஆசைப்படுறாங்க. அதனால வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் என்னென்ன பலகாரங்கள், மோத்தி லட்டு, அது மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து காரம் வகைகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஸோ வந்து விருப்பம் இருக்கிறவங்க எங்ககிட்ட கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து பெரிய பொண்ணு, ஃபஸ்ட் பொண்ணு. என்னை வந்து நல்லா பையன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நான் ரொம்ப கூச்சப்படுவேன், அதிகமாக பேச மாட்டேன், அந்த மாதிரி ஆள் நான். ஸோ எனக்கு அப்படி ஆப்போசிட்டாக அவர். அப்புறம் நான் ஒரு 12th படிக்கும் போதெல்லாம் நல்லா அவரோட இது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் வெளியில் நிறைய எல்லாமே போயிட்டு செய்யணும், நிறைய ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிற வயசுலேயே பசங்களுக்கு சும்மா இருக்கிற பசங்களுக்கெலாம் டீச்சர் வந்து 5th வரைக்கும் வந்து நான் 12th படிக்கும்போதே அவங்களுக்கு டியூஷன் காசு இல்லாமல் டியூஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்த புதுசு. ஸோ அதுலேயும் போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்லாம் பண்ணேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 12th முடிச்சுட்டு லீவ் டைமில் ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. ஸோ அங்கேயும் போய் ஜாப் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம பிள்ளைங்க 3 பேர், ஒரு பையன் 2 பசங்க. இப்போ எல்லோரும் அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து பையன் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, பொண்ணு டீச்சராக இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு பொண்ணு வந்து நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும், ரொம்ப லாங் பொறுத்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. மில்லட் எடுத்தேன். மில்லட் எடுத்து பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து நான் பசங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ வந்து அவங்களுக்கு பிடிச்சது இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து மில்லட்டு வந்து ஒரு லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டே எனக்கு 500 லட்டு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஃபங்க்ஷனுக்கு மில்லட்டு கொடுக்குறது நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்து 2-3 ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பாரம்பரிய அரிசி மிக்ஸ், கஞ்சி மிக்ஸ் அந்த மாதிரி மில்லட்லேருந்து ஒன்று ஒன்றா கஸ்டமர் கேட்க பக்காக்க இருக்கிறவங்க கேட்க ஒன்று ஒன்றா ப்ரீமிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன வெரைட்டி கேட்குறாங்களோ எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல், ஸோ ஃபங்க்ஷனுக்கும் செய்கிற அளவுக்கு இருந்து இப்போ எல்லோரும் கேட்குற அளவுக்கும் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்ததும் இன்னும் இதை பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் நான் வந்து உளுந்து கஞ்சி மிக்ஸு, ராகி அது வந்து மால்ட்டுன்னு சொல்வேன். ஸோ ஏன்னா அது கஞ்சி மிக்ஸுன்றதை விட மால்ட், அது ஸ்வீட் போட்டு அந்த மாதிரி நான் வந்து ரெடி டு ஈட் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இது என்னோடய ஆசை. இது மாதிரி ஒரு 10 பிரான்ச் மாதிரி ஆரம்பித்து நல்லா செய்யணும். மக்களுக்கு வந்து இப்போ மக்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காலையில் சாப்பிடாம போவாங்க, குழந்தைங்க போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க. எல்லாருமே இது வந்து பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸில் எல்லாருமே சாப்பிட்ணுன்ற மாதிரி என்னோடய பிஸ்னஸை கொஞ்சம் பெரிய லெவலில் அங்கங்கே ஒரு பிரான்ச்சாக ஆரம்பித்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செய்யணுன்றது இது என்னோடய ஆசை. என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எனக்கு வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய கான்டாக்ட் நம்பர், என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம். சுமதி மிக சிறப்பாக பேசிட்டு போனாங்க. அவங்களுடைய ஜேர்னி பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிச்சிருக்காங்கன்னு. அதாவது எல்லா ஆண்டர்ப்ரனரும் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வீடுகளில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து சில விஷயங்களை பண்ணி அதன் மூலமாக உடம்பு குணமாகி அதை வந்து மக்களுக்கு போய் பயன்படுத்தணும்னு நினச்சி அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்.